வெல்கம் பேக் டு டிஜிட்டல் விஷன் யூடியூப் சேனல். இந்த பர்டிகுலர் வீடியோவில் வேர்ட்பிரஸ் வெப்சைட்டில் வந்து ஒரு நியூ போஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோவோட ரைட் சைடு பட்டனில் என்னோட யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கும் வேர்ட்பிரஸ் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய இந்த டேஷ்போர்டில் இருக்கக்கூடிய எல்லா மெனுஸை பற்றியும் பார்த்துருந்தோம். ஸோ இதில் இந்த போஸ்ட்ன்ற பர்டிகுலர் செக்ஷனில் இருக்கக்கூடிய இந்த ஆட் நியூன்ற பட்டனை கிளிக் பண்ணி எப்படி வந்து ஒரு நியூ போஸ்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த பர்டிகுலர் வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு போஸ்ட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு என்னென்ன போஸ்ட்லாம் இதில் இருக்கோ அதெல்லாம் டிஸ்பிளே ஆகும். இந்த இடத்துல ஆட் நியூன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் இந்த ஆட் நியூன்ற பட்டனை கிளிக் பண்ணலாம். அதர்வைஸ் இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கேயும் போஸ்ட் வரும். இதையும் கிளிக் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் இந்த போஸ்ட்டில் வந்து உங்களோட கர்சர் வச்சிங்களாக்கும் இதில் ஆட் நியூன்ற பட்டன் வரும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஒரு நியூ போஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் உங்களோட நியூ போஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களோட போஸ்ட்டோட டைட்டில் டைப் பண்ணி இருக்கும். ஸோ இன்றைக்கி டெமோ பர்பஸ்க்காக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் 2022 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் நான் செட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் உங்கள் டைட்டில் செட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த இடத்துல பப்ளிஷ்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அகைன் பப்ளிஷ்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக இந்த பர்டிகுலர் போஸ்ட் வந்து பப்ளிஷ் ஆக ஆரம்பிக்கும். இந்த வி போஸ்ட்டை வந்து ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் லிங்க் நியூ டேப் கொடுத்தீங்கன்னாக்கும் நீங்கள் கிரியேட் பண்ணுற அந்த பர்டிகுலர் போஸ்ட்டை வந்து நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் இந்த பர்டிகுலர் டைட்டில் கீழே பார்த்தீங்கன்னாக்கும் நம்மளோட கண்டென்ட் வந்து நம்ம பேஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ டெமோ பர்பஸ்க்காக நான் இந்த இடத்துல ஒரு சாம்பிள் கண்டென்ட் வந்து நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஒன்ஸ் உங்கள் கண்டென்ட் வந்து பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இதை நீங்கள் அலைன்மெண்ட்லாம் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் பேராகிராஃப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேராகிராஃபில் இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை வந்து ஹெட்டிங்கை மாற்றினாலும் மாற்றிக்கலாம். ஸோ ஜஸ்ட் அதுக்கு உங்களோட ஹெட்டிங்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு மெனு வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் இந்த பர்டிகுலர் செக்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்களாக்கும் அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை வந்து என்னவா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண விரும்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. நீங்கள் அதை ஹெட்டிங்கை மாற்றிக்கலாம், அல்லது லிஸ்ட்டாக மாற்றிக்கலாம், அல்லது கோட்டாக மாற்றிக்கலாம். ஸோ என்ன ஃபார்மெட்டில் உங்களுக்கு வேணுமோ அந்த ஃபார்மெட்டை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நான் இந்த இடத்துல ஹெட்டிங் கொடுக்குறேன். ரைட்டுங்களா? ஸோ நான் ஹெட்டிங் கொடுத்தனாக்கும் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டிஃபால்ட்டாக H2 அப்படின்ற ஹெட்டிங்கை தான் கன்வெர்ட் பண்ணும். இல்லை இதை வந்து H3 வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் H2 கிளிக் பண்ணிவிட்டு H3 வச்சுக்கலாம். இல்லை H4 வைக்கிறீங்க அப்படின்னா H4 வச்சுக்கலாம். இந்த H1, H2, H3க்குலாம் என்ன டிஃப்ரெண்ட்னா அதோட சைஸ் தான் டிஃபர் ஆகும். ரைட்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் H1 வைக்கிறேன் அப்படின்னா அது வந்து ரொம்ப போல்டாக பெருசாக தெரியும். அதே இடத்துல H2 வைக்கிறேன்னா அதோட சைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த H1 காட்டிலும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட் இதை போல்டு பண்ணணும்னு நினச்சிங்களாக்கும் ஜஸ்ட் போல்டு கொடுத்தீங்களாக்கும் ஆட்டோமேட்டிக்காக இதை போல்ட் ஆகும். நான் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் போல்டுன்னு கொடுத்தேன். இப்போ போல்டுன்னு கொடுத்தனாக்கும் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஹெட்டிங் வந்து போல்டாகவும் வரும். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா இதை சேஞ்ச் அலைன்மெண்ட், அதாவது இதை கிளிக் பண்ணி நீங்கள் அதோட வித்து வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அல்லது ஃபுல் வித்தாக வச்சுக்கலாம். வைடு வித்து கொடுத்தீங்க அப்படின்னா இது பெருசாக மாறும். அதே இது ஃபுல் வித்து கொடுத்தீங்க அப்படின்னா பேஜ் ஃபுல்லாக அந்த ஹெட்டிங் வந்து உங்களுக்கு செலக்ட் ஆக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு நான் நன் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இது வந்து அலைன்மெண்ட் வந்து நீங்கள் லெஃப்ட் அலைன்மெண்ட் வைக்கிறீங்களா, இல்லை சென்ட்ரல் அலைன்மெண்ட் வச்சிருக்கீங்களா, இல்லை ரைட் அலைன்மெண்ட் வைக்கிறீங்களா அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல நான் லெஃப்ட் அலைன்மெண்ட் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இதை இட்டாலிக்காக மாற்றுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த பர்டிகுலர் ஐ சிம்பிளை கிளிக் பண்ணிங்களாக்கும் உங்களுக்கு இட்டாலிக்காக சேஞ்ச் ஆகும். நான் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இட்டாலிக்கை கிளிக் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக போல்டாகவும் இருக்குது, அதே இடத்துல இட்டாலிக்காகவும் இருக்கும். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் இந்த பர்டிகுலர் ஹெட்டிங்கில் வந்து நீங்கள் ஏதாவது லிங்க் இன்சர்ட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா நீங்கள் இதை செலக்ட் பண்ணி லிங்க் கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் நான் செலக்ட் பண்ணிட்டு இந்த லிங்க்கை நான் மாற்ற போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் லிங்க்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு எந்த பர்டிகுலர் லேண்டிங் பேஜுக்கு, அதாவது எந்த பர்டிகுலர் யூஆர்எலுக்கு வந்து அந்த பர்டிகுலர் லிங்கை கிளிக் பண்ண டேரக்ட் பண்ண விரும்புறீங்களோ அந்த பர்டிகுலர் யூஆர்எல் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் கூகுளில் கொடுத்துக்கிறேன். ஸோ https://www.google.com சொல்லி கொடுக்குறேன். நான் டெமோ பர்பஸ்னால google.com கொடுக்குறேன். பட் நீங்கள் வந்து எந்த பர்டிகுலர் பேஜுக்கு வந்து டேரக்ட் பண்ண விரும்புறீங்களோ அந்த பர்டிகுலர் பேஜோட யூஆர்எல் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஒன்ஸ் அந்த பர்டிகுலர் பேஜோட யூஆர்எல் டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல சப்மிட் பட்டன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஓப்பன் இன் நியூ டேப் இருக்கும், இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த பர்டிகுலர் லிங்க் கிளிக் பண்ணாங்களாக்கும் எந்த பேஜில் அவங்க இருக்காங்களோ அந்த பேஜை விட்டுட்டு இன்னொரு நியூ டேப்பில் தான் அந்த பர்டிகுலர் லிங்கை கிளிக் பண்ண பேஜுக்கு வந்து அவங்க டேரக்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ஓப்பன் இன் நியூ டேப் கொடுத்துட்டு ஜஸ்ட் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல உங்களுக்கு லிங்க் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். அது எப்படி தெரியும்னா ஜஸ்ட் இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை பொறுத்தவரை எங்கள் அண்டர்லைன் இருக்குது, அதனால் அது தெரியும். ஜஸ்ட் இதை நீங்கள் அப்டேட் கொடுத்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் அப்டேட் கொடுத்துட்டு நியூ டேப்பில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் பேஜை வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வந்து டிஸ்பிளே ஆகுது. இந்த கண்டென்ட்டில் இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை மட்டும் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அது வந்து இன்னொரு பேஜுக்கு வந்து என்ன டேரக்ட் பண்ணும். ரைட்டுங்களா? கூகுள்ன்ற பேஜுக்கு வந்து டேரக்ட் பண்ணுது. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட்டு ஸோ இந்த பர்டிகுலர் பேராகிராஃபை பொறுத்தவரை எனக்கு வந்து இதுக்கு வந்து ஒரு 3 லைன்ஸ் கொடுத்துட்டு அது கீழே நான் ஸ்பேஸ் கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் எந்த இடத்துல உங்களுக்கு ஸ்பேஸ் வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஜஸ்ட் என்டர் கொடுத்தீங்களாக்க உங்களுக்கு வந்து ஒரு நியூ பேராகிராஃப் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். இல்லை இந்த 2 பேராகிராஃப் நடுவில் வந்து நான் ஸ்பேஸ் கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணிட்டு ஸ்பேசர் இருக்கும், அந்த ஸ்பேசரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஜஸ்ட் இதில் வந்து டிசைனில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பேஜ் பிரேக் இருக்குது, செப்பரேட்டர் இருக்குது, ஸ்பேசர் இருக்குது. நான் ஸ்பேசரை செலக்ட் பண்ணுறேன். ஸ்பேசரை செலக்ட் பண்ணாக்க உங்களுக்கு டிஃபால்ட்டாக இவ்வளோ வித்தில் வந்து ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். ஜஸ்ட் இதோட வித்தை நான் அட்ஜஸ்ட் பண்ண விரும்புகிறேன்னா இதோட ஹைட் இருக்குது பார்த்தீங்களா, ஹைட் வந்து நீங்கள் ஒரு 200 கொடுத்தீங்களாக்கும் இன்னும் அதோட வித்து வந்து கொஞ்சம் பெருசாக மாறும். இல்லை இந்த வித்தை வந்து நான் ரொம்ப கம்மியாக விரும்புகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் நான் 10 கொடுத்தனாக்கும் அதோட வித்து வந்து எனக்கு கம்மியாகும் ரைட்டுங்களா. ஸோ நான் இந்த இடத்துல ஒரு டிஃபால்ட்டாக 15 கொடுத்துறேன். 50 கொடுத்துட்டு ஜஸ்ட் அப்டேட் பண்ணுறேன். அப்டேட் பண்ணிட்டு இப்போ அந்த பர்டிகுலர் பேஜை வந்து நம்ம அப்டேட் பண்ண அந்த பர்டிகுலர் ஸ்பேஸ் வந்து இங்கே இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன் இந்த கண்டென்ட் ரைட்டுங்களா. ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறப்போ எனக்கு ஃபஸ்ட் பேராகிராஃபுக்கும் செகண்ட் பேராகிராஃபுக்கும் இடையில வந்து எனக்கு வந்து ஒரு 50% ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் வந்து இந்த இதில் டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் இந்த பர்டிகுலர் ஸ்பேஸ் வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிட்டு அதோட ஹைட் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல ரிமூவ் பண்ண விரும்புகிறேன். சப்போஸ் இந்த பர்டிகுலர் போர்ஷனை நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னா ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஒரு 3 வெர்டிகல் டாட் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ரிமூவ் ஸ்பேஸர்னு கொடுத்தீங்களாக்கும் அந்த பர்டிகுலர் ஸ்பேஸில் வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகிறீங்க ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் இந்த 2 பேராகிராஃப் நடுவில் வந்து நான் ஒரு லைன் கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு டிசைன்ஸ் அப்படின்ற இந்த பர்டிகுலர் செக்ஷனில் செப்பரேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செப்பரேட்டர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்களாக்கும் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு லைன் வரும். ஸோ அந்த லைனை வந்து வைடு லைனாக வேணும்னா நீங்கள் வைடு லைனாக கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து சும்மா சின்னதாக ஒரு லைன் வேணும்னா அது சின்னதாக அந்த லைனை கொடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு டாட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்களாக்கும் இந்த டாட் கொடுத்தீங்களாக்கும் உங்களுக்கு 3 டாட் வரும் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் இதோட கலரை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண விரும்பினாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஆரஞ்சு கலர் வைக்கிறேன் அப்படின்னா ஆரஞ்சு கலர் வச்சுட்டு ஜஸ்ட் சாலிட்னு இருக்குது, கிரேடியன்ட் இருக்குது, நான் சாலிட் கொடுக்குறேன் ரைட்டுங்களா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த பர்டிகுலர் டாட் வந்து எனக்கு ஆரஞ்சு கலர் தெரியுது. ஸோ இது வந்து உங்களுக்கு டாட்டில் இருக்கனால சரியாக தெரியல அப்படின்னா நான் அந்த இடத்துல நான் வைடு லைனாகவே காட்டுறேன். ஸோ எனக்கு ஆரஞ்சு கலரில் பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு வைடு லைன் வந்து எனக்கு இங்கே ஷோ ஆகுது ரைட்டுங்களா. ஸோ அதோட பேக்ரவுண்ட் கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட்டு ஒன்ஸ் நீங்கள் இந்த பர்டிகுலர் சேஞ்சஸை பண்ணிவிட்டு வைட் வித்துன்னு கொடுத்தீங்கன்னாக்கும் அந்த பர்டிகுலர் லைன் வந்து வைட் வித்தாக போகும். அதே டயத்தில் ஃபுல் வித் கொடுத்தீங்கன்னாக்கும் அது ஃபுல்லாக இந்த பர்டிகுலர் பேஜ் ஃபுல்லாக செலக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு சென்டர் கொடுத்தீங்கன்னாக்கும் ஒன்லி சென்டர் போர்ஷன் மட்டும்தான் இது வந்து இந்த பர்டிகுலர் லைன் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் ரைட்டுங்களா. ஒன்ஸ் இந்த பர்டிகுலர் ஸ்பேஸில் வந்து உங்களுக்கு தேவையில்லைன்னு நினச்சிங்கனாக்கும் ஜஸ்ட் இந்த 3 வெர்டிகல் டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் செப்பரேட்டர் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த பர்டிகுலர் 2 பேராகிராஃப் நடுவில் வந்து ஒரு இமேஜ் நான் இன்சர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்துட்டு இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிங்களாக்கும் இந்த இடத்துல நீங்கள் இமேஜ்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். இமேஜ்னு சொல்லி டைப் பண்ணிங்களாக்கும் உங்களுக்கு இமேஜ் வந்து ஷோ ஆகும். இமேஜ் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு அப்லோட் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, ஒன்று நீங்கள் அப்லோட் இமேஜ் கொடுத்து அந்த பர்டிகுலர் இமேஜ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அதர்வைஸ் மீடியா லைப்ரரியில் போய்ட்டு அந்த லைப்ரரியில் இருக்கக்கூடிய இமேஜ் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணலாம். இல்லை உங்கள்கிட்ட ஒரு இமேஜோட யூஆர்எல் இருக்குனாலும் அந்த இமேஜோட யூஆர்எல் கொடுத்துக்கலாம். அந்த இதில் அப்லோட் கொடுக்குறேன். அப்லோட் கொடுத்துட்டு உங்கள் ப்ரௌசரில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் இமேஜை செலக்ட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்தனாக்கும் அந்த பர்டிகுலர் இமேஜ் வந்து எனக்கு இந்த இடத்துல ஷோ ஆக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் இந்த பர்டிகுலர் இமேஜோட சைஸை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ண விரும்புகிறனாலும் அதை இன்க்ரீஸ் பண்ண டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் இமேஜோட சைஸை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் டிக்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னாலும் அதை இன்க்ரீஸ் பண்ணலாம் டிக்ரீஸ் பண்ணலாம். ஜஸ்ட் இந்த இமேஜோட எட்ஜில் பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு சர்க்கிள் மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உங்கள் கர்சர் வைங்க. கர்சர் வச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதோட சைஸை டிக்ரீஸ் பண்ணலாம். அதர்வைஸ் அதோட ஒரிஜினல் சைஸ்க்கு வந்து நீங்கள் கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் ஒன்ஸ் அந்த இமேஜை நீங்கள் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ ஆட் கேப்ஷனில் அந்த பர்டிகுலர் இமேஜுக்கான கேப்ஷனை டைப் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் இந்த இடத்துல கண்டென்ட் மார்க்கெட்டிங் சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் இமேஜுக்கான கேப்ஷன் வந்து நான் டைப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த பர்டிகுலர் இமேஜை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் இந்த பர்டிகுலர் பேராகிராஃப்க்கு கீழே கொண்டு போனால் இந்த டவுன் ஆரோவை செலக்ட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் பேராகிராஃப்க்கு கீழே போகும். இல்லை மேலே உள்ள பேராகிராஃப் நான் மூவ் பண்ண போனேன் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த அப் ஆரோ கிளிக் பண்ணிங்களாக்கும் அது வந்து மேலே உள்ள பேராகிராஃப்க்கு நேராக போகும். நெக்ஸ்ட் இந்த பர்டிகுலர் இமேஜ் வந்து நீங்கள் அலைன்மெண்ட் மாற்றினாலும் மாற்றிக்கலாம். ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு இதை ஒயிட் வித்தாக கொண்டு போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒயிட் வித் கொடுத்தீங்களாக்கும் உங்களுக்கு பெருசாக அந்த இமேஜ் ஷோ ஆகும். இல்லை இந்த பர்டிகுலர் பேஜ் ஃபுல்லாக ஷோ பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு ஃபுல் வித் கொடுங்க. இல்லை சென்ட்ரல் அலைன்மெண்ட் பண்ண போனோம் அப்படின்னா ஜஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிட்டு அலைன் சென்டர் கொடுங்க. ஸோ இது மாதிரி அந்த பர்டிகுலர் இமேஜோட வித்தை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பர்டிகுலர் இமேஜ் வந்து இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் அப்டேட் பண்ணி இதை நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் ஜஸ்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இந்த பர்டிகுலர் இமேஜ் வந்து எனக்கு ஷோ ஆகும். இப்போ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னாக்கும் எனக்கு வந்து கிளிக்கபிள் லிங்க் இல்லை ரைட்டுங்களா. ஸோ இந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கும் இது டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னாக்கும் எனக்கு கிளிக்கபிள் லிங்காக இல்லை. அப்போ இந்த இமேஜ் வந்து நான் கிளிக்கபிள் லிங்காக மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட்டு உங்கள் இமேஜ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த லிங்க்ன்ற ஆப்ஷன் பார்த்தீங்களா இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இந்த பர்டிகுலர் இமேஜை கிளிக் பண்ணால் எந்த பர்டிகுலர் பேஜுக்கு டேரக்ட் பண்ண விரும்புங்களோ அந்த பர்டிகுலர் பேஜோட லிங்க் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து நான் இந்த இடத்துல கூகுளோட லேண்டிங் பேஜ் வரல கொடுக்குறேன். ஸோ www.google.com கொடுக்குறேன். நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் இமேஜை கிளிக் பண்ண எந்த பேஜுக்கு போகணுமோ அந்த பர்டிகுலர் பேஜை கொடுத்துங்க. ஜஸ்ட்டு அந்த பர்டிகுலர் யூஆர்எல் டைப் பண்ணி முடிச்சுட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட்டு இப்போ அப்டேட் கொடுங்க. அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் அந்த பர்டிகுலர்
போஸ்ட் இருக்கக்கூடிய பேஜ் வந்து நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்போ இந்த இமேஜ் கிளிக் பண்ணிங்களாக்கும் இது கூகுள் அப்படின்ற பர்டிகுலர் பேஜுக்கு வந்து உங்களுக்கு டைரக்ட் பண்ணணும் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் சப்போஸ் இந்த இமேஜ் வேண்டாம், எனக்கு வேறு ஒரு இமேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் மீடியா லைப்ரரியில் போய்ட்டு வேறு ஒரு இமேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணி அதை அப்லோட் பண்ணிக்கலாம். ஓப்பன் மீடியா லைப்ரரி கொடுக்குறேன். இதில் செலக்ட் ஃபைல் கொடுத்துட்டு இப்போ வேறு ஒரு இமேஜ் நான் வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணுறேன். ஒன்லி இது ஜேபெக் அண்ட் பிஎன்ஜி ஃபார்மேட் மட்டும் தான் சப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னோட இமேஜ் எல்லாம் வெப்பிபி ஃபார்மேட்டில் இருக்கனால இது சப்போர்ட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. நோ ப்ராப்ளம். இதில் ரீப்ளேஸ் கொடுக்குறேன். ரீப்ளேஸ் கொடுத்துட்டு அப்லோட் கொடுக்குறேன் ஐடிங்களா. ஸோ அப்லோட் கொடுத்துட்டு இப்போ வேறு ஒரு இமேஜை நான் செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுக்குறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிடலாம் ஐடிங்களா. சப்போஸ் இந்த இமேஜ் உங்களுக்கு வேணாம்னு நினச்சிங்களாக்கும் ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த 3 வெர்டிகல் டாட்டை கிளிக் பண்ணிட்டு ரிமூவ் இமேஜ் கொடுத்தீங்களாக்கும் ஆட்டோமேட்டிக்காக இந்த பர்டிகுலர் இமேஜ் வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும் ஐடிங்களா. நெக்ஸ்ட் இதில் வந்து வீடியோஸ் எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த பர்டிகுலர் பேராகிராஃப்க்கு கீழே வந்து நான் ஒரு வீடியோஸ் இன்சர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு மீடியாவில் போய்ட்டு வீடியோ அப்படின்ற ஒரு பர்டிகுலர் செக்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணிட்டு ஒன்று நீங்கள் உங்கள்கிட்ட வீடியோ இருக்குனாலும் டேரெக்டாக அப்லோட் பண்ணலாம். அதர்வைஸ் உங்கள்கிட்ட யூடியூப்பில் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ இருக்குது அப்படின்னா அந்த வீடியோவோட யூஆரில் காப்பி பண்ணி இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம் சரிங்களா. ஜஸ்ட் அப்லோட் கொடுக்குறேன். அப்லோட் கொடுத்துட்டு என்னோட ட்ரைவில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அப்லோட் கொடுத்துட்டு டவுன்லோட்ஸில் போய்ட்டு வீடியோ அப்படின்ற பர்டிகுலர் செக்ஷனில் போய்ட்டு இங்கே இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் வீடியோ வந்து நான் செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் ஐடிங்களா. செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்தனாக்கும் அந்த பர்டிகுலர் வீடியோ வந்து எனக்கு அப்லோட் ஆக ஆரம்பிக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி இதை வாட்ச் பண்ணிக்கலாம் ஐடிங்களா. ஸோ இதே இது உங்கள்கிட்ட ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு பர்டிகுலர் வீடியோக்குன்னா அந்த பர்டிகுலர் வீடியோட யூஆரில் வந்து நீங்கள் இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணலாம்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட்டு இதை ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு அகெயின் இந்த பர்டிகுலர் பேராகிராஃப் கீழே வந்து ஒரு என்டர் கொடுத்துட்டு இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுறேன். இங்கே இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணியும் அந்த பர்டிகுலர் வீடியோ அப்படின்ற செக்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணியும் வீடியோ செக்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம் சரிங்களா. நான் ஜஸ்ட் இந்த இதில் சர்ச்சில் போய்ட்டு வீடியோன்னு சொல்லி டைப் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல யூடியூப்ன்றது பார்த்தீங்களா, யூடியூப்பை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு உங்கள் யூடியூப்போட யூஆரில் வந்து நீங்கள் இதில் பேஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். என்னோட யூடியூப் சேனல் போகிறேன். என்னோட யூடியூப் சேனலுக்கு கூட ஒரு பர்டிகுலர் வீடியோவோட யூஆரில் காப்பி பண்ணுறது இங்கே பேஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் வீடியோன்றதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் வீடியோவோட யூஆரில் காப்பி பண்ணுறேன். ஸோ காப்பி லிங்க் அட்ரஸ் கொடுத்து ஜஸ்ட்டு என்னோட போஸ்ட் போகிறேன். போஸ்ட்டில் வந்து இந்த இடத்துல என்னோட வீடியோட யூஆரில் பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் எம்பட் கொடுத்தனாக்கும் ஆட்டோமேட்டிக்காக இந்த பர்டிகுலர் வீடியோ வந்து எம்பட் ஆக ஆரம்பிக்கும் வேண்டியலா. ஸோ இதை கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா யூடியூப்பில் போய்ட்டு அந்த வீடியோ எப்படி வாட்ச் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் எங்கேயும் வாட்ச் பண்ணலாம். ஜஸ்ட் இந்த இடத்துல அப்டேட் கொடுக்குறேன். அப்டேட் கொடுத்துட்டு என்னோட போஸ்ட்டில் போய்ட்டு நான் ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோட வீடியோ வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். இதை நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல அந்த வீடியோ வந்து வாட்ச் பண்ண ஆரம்பிக்கலாம் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட்டு இந்த பர்டிகுலர் போஸ்ட்டில் வந்து எப்படி வந்து ஒரு பட்டனை வந்து இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட்டு இந்த பர்டிகுலர் பேராகிராஃப் கீழே வந்து ஒரு என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் பட்டன் சொல்லி டைப் பண்ணுங்கள் ரைட்டுங்களா. பட்டன் சொல்லி டைப் பண்ணிங்களாக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பட்டன் ஃபார்மேட் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் இந்த பர்டிகுலர் பட்டனை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணாக்கும் இந்த இடத்துல டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல வாட்ச் நவ் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் சரிங்களா. வாட்ச் நவ் கொடுத்துட்டு என்னோட யூடியூப் சேனலோட யூஆரில் வந்து நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட்டு வாட்ச் நவ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல பிளாக்ன்ற பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளாக்ன்ற செக்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்களாக்கும் நீங்கள் டெக்ஸ்ட் என்ன கொடுக்க விரும்புறீங்க, டெக்ஸ்ட்டோட கலர் என்ன கொடுக்க விரும்புறீங்க, டெக்ஸ்ட்டோட பேக்ரவுண்ட் என்ன கொடுக்க விரும்புறீங்க, அது எல்லாமே கொடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஃபில்ன்றது வந்து டிஃபால்ட்டாக இந்த பர்டிகுலர் பட்டனில் வந்து உங்களுக்கு ஒரு கலர் ஃபில் ஆகிருக்கு. இதே வந்து எனக்கு அவுட்லைன் மட்டும் தான் ஷோ ஆகணும்னு சொல்லிட்டு அவுட்லைன் மட்டும் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்களாக்கும் ஜஸ்ட் அவுட்லைன்றதை கிளிக் பண்ணிங்களாக்கும் உங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் கலர் வந்து உங்களுக்கு ஃபில் ஆகாது. நான் ஃபில்னே கொடுத்துறேன். ஃபில் கொடுத்துட்டு சப்போஸ் நீங்கள் கலரை வந்து சேஞ்ச் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா நீங்கள் கலர் வந்து ஜஸ்ட்டு டெக்ஸ்ட் கலர் இருக்குது, பேக்ரவுண்ட் கலர் இருக்குது. நான் பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ண விரும்புகிறேன்னா இதில் ஆரஞ்சு கலர் கொடுத்தனாக்கும் எனக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் அதே இது டெக்ஸ்ட் கலர் வந்து எனக்கு பிளாக் கலர் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் டெக்ஸ்ட்டோட கலரை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் பிளாக் கலர் கொடுத்தனாக்கும் எனக்கு அந்த கலரும் சேஞ்ச் ஆகிடும் இல்லைங்களா. நெக்ஸ்ட்டு இதோட டைமென்ஷன் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் அதோட ரேடியஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறப்போ இது எனக்கு வந்து ஹவுஸ் ஷேப்பில் வந்து எனக்கு ஷோ ஆகும் மாட்டிங்களா. ஸோ அதோட ரேடியஸ் நான் சேஞ்ச் பண்ணுறப்ப எனக்கு ரவுண்ட் ஷேப்பில் மாறும். ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ஷேப்பில் இருந்துச்சு, இப்போ எனக்கு ரவுண்ட் ஷேப்பில் வந்து ரைட்டிங்களா. ஒன்ஸ் இது ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்டேட் கொடுத்தீங்களாக்கும் இந்த பர்டிகுலர் பட்டன் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆக ஆரம்பிக்கும். அதையும் நீங்கள் வி போஸ்ட்டை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் ஜஸ்ட் நியூ டேப்ல இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் போஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணாக்கும் அந்த பர்டிகுலர் பட்டன் வந்து எனக்கு ஷோ ஆகும். இதை நான் கிளிக் பண்ணாக்கும் எந்த பர்டிகுலர் யூஆருக்கு நான் டைரக்ட் பண்ணணுமோ அதை நான் செட் பண்ணலை. ஸோ அதை செட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு உங்களோட அகெயின் அந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே லிங்க்ன்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். லிங்க்கை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் வந்து கூகுளில் கொடுக்குறேன். ஸோ கூகுளோட யூஆரில் கொடுக்குறேன். ஸோ https://www.google.com டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டு அகெயின் ஓப்பன் இன் நியூ டேப்னு கொடுத்துட்டு இதை சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணாக்கும் ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்டிகுலர் பேஜுக்கு வந்து இது மூவ் ஆகும். ஸோ
ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்டிகுலர் பேஜுக்கு வந்து இது ரீடைரக்ட் ஆகும். யாரெல்லாம் இந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணுறாங்களோ டிஃபால்ட்டாக google.comக்கு வந்து ரீடைரக்ட் ஆவாங்க. ரைட்டுங்களா? நான் ஜஸ்ட் அப்டேட் கொடுக்குறேன். அப்டேட் கொடுத்துட்டு என்னோட போஸ்ட்டை போய் நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் சேஞ்சஸ் வந்து எஃபெக்ட் ஆயிருக்கா இல்லை அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். நான் ஜஸ்ட் இந்த இடத்துல வாட்ச் நவுன்ற பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக கூகுள்ன்ற பேஜுக்கு வந்து எனக்கு மூவ் ஆகும். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட்டு இதில் வந்து சப்போஸ் நீங்கள் ட்விட்டர் அல்லது ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ட்வீட் அல்லது பர்டிகுலர் போஸ்ட் வந்து நீங்கள் எம்பட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா அது எப்படி எம்பட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு போஸ்ட்டுக்கு நடுவில் வந்து கொஞ்சம் கேப் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இந்த இடத்துல என்டர் பண்ணி இந்த 2 பேராகிராஃப் நடுவில் வந்து ஒரு பர்டிகுலர் ட்வீட்டை வந்து நான் எம்பட் பண்ண விரும்புகிறேன். ரைட்டுங்களா? ஸோ அதை எப்படி எம்பட் பண்ணலாம்னா ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ட்விட்டர்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ரைட்டுங்களா? ட்விட்டர்னு சொல்லி டைப் பண்ணிங்களாக்கும் இந்த பர்டிகுலர் ட்விட்டர் சிம்பிள் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து அந்த பர்டிகுலர் ட்விட்டரோட அந்த எம்பர்ட் கோடை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கு வந்து என்னோட ட்விட்டர் அக்கௌண்ட் போகிறேன். ஒன்ஸ் என்னோட ட்விட்டர் அக்கௌண்ட்டில் போய்ட்டு ஒரு பர்டிகுலர் ட்வீட்டை வந்து நான் செலக்ட் பண்ணி அதோட கோடை வந்து காப்பி பண்ணி இங்கே எம்பர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ப்ரொஃபைல் போகிறேன். ப்ரொஃபைலில் போய்ட்டு இந்த பர்டிகுலர் ட்வீட்டை வந்து நான் எம்பர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல 3 டாட் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு எம்பர்ட் ட்வீட் இருக்கு பார்த்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணுறேன். இதை செலக்ட் பண்ணாக்கும் எனக்கு இந்த இடத்துல ஒரு URL டிஸ்பிளே ஆகும். அதே அது கீழே பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு கோடுன்னு டிஸ்பிளே ஆகும். ஸோ ஜஸ்ட் இந்த URL வந்து நான் ஜஸ்ட் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு வந்து என்னோட வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டில் கூடிய அந்த பர்டிகுலர் போஸ்ட் செக்ஷன் போகிறேன். ஸோ என்டர் URL டு எம்பர்ட் ஹியர் இருக்குது. ஸோ URL கேட்டாங்களாக்கும் URL வந்து கொடுங்க. இல்லை நீங்கள் கோடு கொடுக்குறீங்க அப்படின்னா கோடை கொடுத்துக்கலாம். ரைட்டுங்களா? நான் ஜஸ்ட் ஃபஸ்ட்டு URL கொடுத்து நான் எம்பர்ட் பண்ணுறேன். எம்பர்ட் பண்ணாக்கும் அந்த பர்டிகுலர் ட்வீட் வந்து எனக்கு இந்த இடத்துல எனக்கு எம்பர்ட் ஆக ஆரம்பிக்கும். ரைட்டுங்களா? ஒன்ஸ் இதை அப்டேட் பண்ணிவிட்டு நான் செக் பண்ணி பார்க்குறேன். ரைட்டுங்களா? ஜஸ்ட் இந்த பர்டிகுலர் போஸ்ட்டை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணாக்கும் எனக்கு அந்த பர்டிகுலர் ட்வீட் வந்து எனக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ ட்விட்டரில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ட்வீட் வந்து எனக்கு இந்த இடத்துல ஷோ ஆக ஆரம்பிக்குது. இதே இது எனக்கு இந்த இடத்துல வந்து நான் URL இல்லாமல் ஜஸ்ட் அந்த கோடை மட்டும் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா இதே ட்வீட் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகான்றதை பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னோட பர்டிகுலர் போஸ்ட்டில் போய்ட்டு இந்த பர்டிகுலர் ட்வீட்டை வந்து நான் ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த 3 வெர்டிகல் டாட்டை கிளிக் பண்ணேன் அப்படின்னா ரிமூவ் ட்விட்டர் கொடுத்தனாக்கும் அந்த பர்டிகுலர் ட்வீட் வந்து எனக்கு ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு என்டர் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஷார்ட் கோடுன்னு இருக்கும். ரைட்டுங்களா? அந்த ஷார்ட் கோடை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஷார்ட் கோடு எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். எஸ், ஷார்ட் கோடு இருக்குது. இந்த ஷார்ட் கோடை செலக்ட் பண்ண அப்படின்னா இந்த இடத்துல அந்த பர்டிகுலர் கோடை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ட்விட்டர் செக்ஷன் போகிறேன். அதில் போய்ட்டு காப்பி கோட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கோடை வந்து காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல அந்த ஷார்ட் கோடை வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். ரைட்டுங்களா? பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல அப்டேட் கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த பர்டிகுலர் ட்வீட் வந்து எனக்கு எம்பர்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ அந்த பர்டிகுலர் ட்வீட் வந்து எனக்கு எம்பர்ட் ஆக ஆரம்பிச்சு. சரிங்களா? ஸோ ஒன்று நீங்கள் ட்விட்டரோட எந்த பர்டிகுலர் ட்வீட்டை வந்து நீங்கள் எம்பர்ட் பண்ண விரும்புறீங்களோ அதை வந்து நீங்கள் URL காப்பி பண்ணியும் பேஸ்ட் பண்ணலாம். அதர்வைஸ் கோடை காப்பி பண்ணியும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து எனக்கு கண்டென்ட் வந்து லிஸ்ட் ஃபார்மேட்டாக எனக்கு டிஸ்பிளே ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஜஸ்ட் இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு நான் இங்கே லிஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். ஸோ லிஸ்ட்டுன்னு கொடுத்தனாக்க எனக்கு லிஸ்ட்டுன்ற ஆப்ஷன் வந்து எனக்கு செலக்ட் ஆகும். ஸோ இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இங்கே லிஸ்ட் ஃபார்மேட்டையும் நான் டைப் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், search engine optimization, search engine marketing, social media optimization, web design, content marketing. இது மாதிரி உங்களோட கண்டென்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், லிஸ்ட் ஃபார்மேட்லையும் கொடுக்கலாம். அதே எனக்கு லிஸ்ட் ஃபார்மேட்டில் வேண்டாம், இது வந்து எனக்கு நம்பர் ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அதை மாற்றிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு இந்த லிஸ்ட் ஃபார்மேட் கூடிய கண்டென்ட்டை பார்த்தீங்கன்னாக்கா மேலே வந்து உங்களுக்கு லிஸ்ட்டு, அதாவது புல்லட்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கும். அதை வந்து நம்பரிங் ஃபார்மேட்டில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு எனக்கு சப்டாபிக்ஸ் எனக்கு வேணும்னாலும் நான் அதில் சப்டாபிக்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் கீழே வந்து ஆன் பேஜ் ஆஃப் பேஜ் எனக்கு வேணும்னு நினைக்கிறேன். ஸோ ஆன் பேஜ் ஆப்டிமைசேஷன், நெக்ஸ்ட் ஆஃப் பேஜ் ஆப்டிமைசேஷன். ஸோ இந்த 2 டாப்பிக்கும் எனக்கு சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் கீழே வந்து சப் டாப்பிக்காக வரணும். அப்போது இந்த பர்டிகுலர் டாப்பிக்கை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த இன்டென்ட் லிஸ்ட் ஐட்டம்ஸ் ஸ்பேஸ் பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக இது சப் டாப்பிக்காக மாறும். அதே இடத்துல இந்த பர்டிகுலர்
டாப்பிக்கும் செலக்ட் பண்ணிட்டு இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்களாக்கும் இதுவும் சப் டாப்பிக்காக மாறும் ரைட்டுங்களா. அப்போ ஒரு டாப்பிக்கில் நீங்கள் சப் டாப்பிக்காக மாற்றணும்னு மாற்றிக்கலாம் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் எனக்கு நம்பர்ஸ்லாம் எனக்கு வேணாம், ஃபுல்லாக புல்லட்ஸாக மாற்றணும்னு நினச்சிங்களாக்கும் நீங்கள் புல்லட்ஸ் கொடுத்தீங்களாக்கும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புல்லட்ஸாக மாறிடும் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் பிளாக் போஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில மெனுஸ்லாம் பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்களாக்கும் பேராகிராஃப் அப்படின்னா நீங்கள் கண்டென்ட் வந்து பேராகிராஃப் ஃபார்மேட்டில் ப்ரெசென்ட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா ஜஸ்ட் பேராகிராஃப் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு கண்டென்ட் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அது பேராகிராஃப் ஃபார்மேட்டில் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் பேராகிராஃபை காப்பி பண்ணி நாங்கள் பேஸ்ட் பண்ணுறப்போ எனக்கு பேராகிராஃப் ஃபார்மேட்டில் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகுது ரைட்டுங்களா. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு ஹெட்டிங் கொடுக்குறீங்க அப்படின்னா சப்போஸ் இந்த பர்டிகுலர் பேராகிராஃபுக்கு ஏதாவது ஹெட்டிங் நீங்கள் அசைன் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு என்டர் கே ப்ரெஸ் பண்ணிட்டு மேலே வந்து ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் மாடியூல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு சப்போஸ் ஹெட்டிங் ஏதாவது நீங்கள் ஆட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஹெட்டிங்கை கிளிக் பண்ணிங்களாக்கும் இதில் ஹெட்டிங் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து நீங்கள் ஒரு கண்டென்ட் டைப் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் மாடியூல் சொல்லி டைப் பண்ணேன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் வந்து எனக்கு ஹெட்டிங்கை வந்து அசைன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் இதை H2 ஆக்க விரும்புறீங்களா, இல்லை H1 ஆக்க விரும்புறீங்களா, இல்லை H3 ஆக்க விரும்புறீங்களான்றதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு இந்த H2னா H2 வச்சுக்கோங்க, இல்லை H3னா H3 வச்சுக்கோங்க ரைட்டுங்களா. ஜஸ்ட் நீங்கள் போல்டாக மாற்றோம்னா ஜஸ்ட் போல்டு கீழே ப்ரெஸ் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு லிஸ்ட், சப்போஸ் உங்களுக்கு கண்டென்ட் வந்து லிஸ்ட் ஃபார்மேட்டில் வேணும்னா நீங்கள் லிஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட்டுன்னு டைப் பண்ணிட்டு இந்த இடத்துல கண்டென்ட் டைப் பண்ணுறப்போ அது வந்து உங்களுக்கு லிஸ்ட் ஃபார்மேட்டில் டிஸ்பிளே ஆகும். எக்ஸாம்பிள் SEO, SEM, SMO, SMM. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கண்டென்ட்டை வந்து நீங்கள் லிஸ்ட் ஃபார்மேட்டில் டைப் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு கோட், சப்போஸ் நீங்கள் கண்டென்ட் வந்து ஏதாவது கோட் கொடுக்க விரும்புறீங்க அப்படின்னா அந்த கோட்டை டைப் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் இந்த கோட்டை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல content is king in digital marketing. ஸோ இதில் ஒரு கோட் வந்து content is king in digital marketing சொல்லி டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை போல்டு பண்ணிவிட்டு இதோட சோர்ஸை நான் டைப் பண்ணிக்கலாம். ஸோ சோர்ஸை பற்றியுள்ள டிஜிட்டல் விஷன் சொல்லி டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் அப்டேட் கொடுங்க. அப்டேட் கொடுத்துட்டு இந்த பர்டிகுலர் கோட் எப்படி டிஸ்பிளே ஆகுது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ரைட்டுங்களா. ஸோ என்னோட போஸ்ட் வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்ணாக்கும் அந்த பர்டிகுலர் கோட் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகும் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட்டு சப்போஸ் நீங்கள் ஏதாவது கோடு நீங்கள் இன்சர்ட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா நீங்கள் கோடு இன்சர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் இந்த கோடை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஏதாவது நீங்கள் ஒரு HTML கோடோ இல்லை ஒரு ஸ்கீமா கோடோ உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னா அந்த பர்டிகுலர் கோடை வந்து இந்த நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரீ ஃபார்மேட்டட் டெக்ஸ்ட்டை பொறுத்தவரை ஜஸ்ட் இந்த கண்டென்ட்டை காப்பி பண்ணி ப்ரீ ஃபார்மேட்டட் டெக்ஸ்ட்டில் வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு இதை அப்டேட் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். அப்டேட் கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த பர்டிகுலர் போஸ்ட் வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்ணாக்கும் ஸோ இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் வந்து எனக்கு வேறு ஃபார்மேட்டில் இருக்கும். அதேமாதிரி இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் வந்து எனக்கு வேறு ஃபார்மேட்டாக டிஸ்பிளே ஆகும் ரைட்டுங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கும் வேறு ஃபாண்ட் ஸ்டைலில் இருக்குது. பட் இந்த ப்ரீ ஃபார்மேட்டட் டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கும் வேறு ஃபார்மேட்டில் காட்டப்படுது ரைட்டுங்களா. நெக்ஸ்ட்டு டேபிள், சப்போஸ் நீங்கள் டேபிள் ஏதாவது இன்சர்ட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா இதில் டேபிள் கொடுத்துக்கலாம். நான் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு 3 row 3 column கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் கிரியேட் டேபிள் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டேபிள் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஹெட்டிங் கொடுத்துக்கலாம், அதுக்கெல்லாம் கண்டென்ட் கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் ரோல் நம்பர் கொடுக்குறேன். ரோல் நம்பர், நேம், கிளாஸ் கொடுக்குறேன். ஸோ ரோல் நம்பர் பொறுத்தவரை 1001, நேம் மூவேந்திரன், கிளாஸ் 11th, நெக்ஸ்ட்டு 1002 சதீஷ் 12th. ஸோ இது மாதிரி உங்கள் கண்டென்ட்டுக்கு டேப்லெட் காலம் வேணும் அப்படின்னா நீங்கள் டேப்லெட் காலம் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணிட்டு எனக்கு இந்த பர்டிகுலர் ஹெட்டிங்லாம் வந்து எனக்கு போல்டாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேனாக்கும் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு இந்த போல்டு அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்களாக்கும் உங்களுக்கு போல்டாக வந்து செலக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இங்கே ஒவ்வொரு செல்லில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி போல்டு கீ ப்ரெஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு இதையும் போல்டாக மாற்றலாம். ஸோ இந்த பர்டிகுலர் டேபிள் காலத்தில் இருக்கிற ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கக்கூடிய எல்லா டெக்ஸ்ட்டும் நான் போல்டாக செட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி உங்களோட டேப்லெட் காலத்தில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ரோவோ அல்லது எந்த பர்டிகுலர் போஸ்ட்டை வந்து நீங்கள் போல்டாக மாற்றிக்கலாம். சப்போஸ் இட்டாலிக்காக மாற்றினாலும் மாற்றிக்கலாம். இது ஃபுல்லாக உங்களுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். அப்படி உங்களுக்கு சேஞ்ச் ஆகலைன்னா ஒவ்வொரு காலமாக என்ன பண்ணணும், நீங்கள் செலக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணி பார்க்கணும் சரிங்களா. சேஞ்ச் பண்ணிட்டு அப்டேட் கொடுங்க. அப்டேட் கொடுத்துட்டு ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சஸ் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஆட்டோமேட்டிக்காக அந்த சேஞ்சஸ்லாம் எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது ரைட்டுங்களா. நெக்ஸ்ட்டு
மீடியா பொறுத்தவரை நீங்கள் இமேஜஸ் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் உங்கள்கிட்ட மோர் நம்பர் ஆஃப் இமேஜஸ் இருக்கு அப்படின்னா அதை கேலரி ஃபார்மேட்டை நீங்கள் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் ஜஸ்ட் இதில் என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணிவிட்டு ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு கேலரின்னு கொடுக்குறேன். ஸோ கேலரியை பொறுத்தவரை நீங்கள் மல்டிபிள் இமேஜஸ் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஒன்று நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இமேஜஸ் அப்லோட் பண்ணலாம். அதர்வைஸ் மீடியா லைப்ரரி சூஸ் பண்ணிவிட்டு உங்கள் மீடியா லைப்ரரியில் இருக்கக்கூடிய இமேஜஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த இடத்துல அப்லோட் கொடுக்குறேன். அப்லோட் கொடுத்துட்டு ஒரு 4 இமேஜஸ் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுக்குறேன். இது கொடுத்தனாக்க எனக்கு ஃபுல்லாக இது கேலரி ஃபார்மேட்டில் டிஸ்பிளே ஆகும். ரைட்டுங்களா? ஜஸ்ட் இந்த இடத்துல நான் அப்டேட் கொடுக்குறேன். அப்டேட் கொடுத்துட்டு இந்த பர்டிகுலர் பேஜை நான் வியூ பண்ணி பார்த்தனாக்கா என்னோட இமேஜஸ்லாம் இந்த தான் டிஸ்பிளே ஆகும். இது எல்லாமே இப்போ கேலரி ஃபார்மேட்டில் டிஸ்பிளே ஆகுது. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆடியோ ஃபைல் இன்சர்ட் பண்ணாலும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு பிடிஎஃப் ஃபைலில் இன்சர்ட் பண்ணாலும் நீங்கள் ஃபைலில் போய்ட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். மீடியா டெக்ஸ்ட்டை பொறுத்தவரை லெஃப்ட்டில் இமேஜும் ரைட்டில் டெக்ஸ்ட்டும் செட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இமேஜ் வித் டெக்ஸ்ட்டோட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் அப்லோட் கொடுத்துட்டு ஒரு இமேஜை நான் செலக்ட் பண்ணுறேன். இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு கரஸ்பாண்டிங்கான டெக்ஸ்ட்டை வந்து இந்த இதில் நான் டைப் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? எக்ஸாம்பிள் ஒரு 2 to 3 லைன்ஸ் இருக்கிற மாதிரி நான் ஒரு டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ரைட்டுங்களா? பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் அப்டேட் கொடுத்துக்கலாம். இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டோட சைஸ் நீங்கள் மாற்றணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ரொம்ப லார்ஜ் சைஸில் இருக்குது அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிட்டு சைஸ் லார்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். அதே இது இன்னும் கம்மி பண்ணிக்கலாம். ஸ்மால் சைஸாக மாறும். ஸோ டெக்ஸ்ட்டோட சைஸில் நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? அப்டேட் கொடுத்துட்டு நீங்கள் இதை ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கும் மீடியா டெக்ஸ்ட்டை பொறுத்தவரை இமேஜ் வித் டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ரைட்டுங்களா? ஸோ இது வந்து லார்ஜ் சைஸில் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் ஸ்மால் சைஸில் மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட்டு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நீங்கள் ஸ்மால் சைஸில் மாற்றிட்டு இதில் கண்டென்ட் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? கண்டென்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் இந்த இமேஜ் வந்து நீங்கள் சைஸை கம்மி பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த டெக்ஸ்ட்டும் ஒரு அலைன் ஆகும். ரைட்டுங்களா? அலைன் பண்ணிட்டு ஜஸ்ட் அப்டேட் கொடுத்துட்டு இந்த பர்டிகுலர் சேஞ்சஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எனக்கு இமேஜும் அதோட டெக்ஸ்ட்டும் வந்து எனக்கு ஷோ ஆகுது. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு பட்டனை இன்சர்ட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா பட்டனை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் பட்டன் கொடுத்துக்கலாம். அல்லது உங்களோட கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு 3 காலமாக டிவைட் பண்ணி ஒரு காலமில் டெக்ஸ்ட்டும் ஒரு காலமில் வந்து இமேஜ் ஒரு காலமில் வீடியோ அல்லது 2 காலமில் வந்து டெக்ஸ்ட்டும் ஒரு காலமில் இமேஜும் நீங்கள் செட் பண்ண விரும்பினாலும் செட் பண்ணிக்கலாம். நான் இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்காக ஒரு 3 காலம்ஸ் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு காலமில் வந்து நான் டெக்ஸ்ட் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ பேராகிராஃபை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் பேராகிராஃப் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அதேமாதிரி செகண்ட் காலமில் செலக்ட் பண்ணிட்டு பேராகிராஃப் கொடுத்துட்டு இங்கேயே நான் டெக்ஸ்ட் நான் கொடுக்க விரும்புகிறேன். தேர்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு இமேஜ் இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஒரு இமேஜை கிளிக் பண்ணிட்டு அப்லோட் கொடுத்துட்டு இங்கே இருக்கக்கூடிய ஒரு இமேஜை நான் செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஐடியா செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் இதோட சைஸை நான் இன்க்ரீஸ் பண்ண விரும்புகிறோம். ஸோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி அதோட சைஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் அப்டேட் கொடுங்க. அப்டேட் கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கும் இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் எப்படி ஷோ ஆகுதுன்றதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உங்களோட டெக்ஸ்ட் அண்ட் இமேஜஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. சப்போஸ் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் பேராகிராஃப் உங்களுக்கு தேவையில்லைனா ஜஸ்ட் இந்த பர்டிகுலர் காலமை செலக்ட் பண்ணிட்டு இந்த 3 வெர்டிகல் டாட்டை கிளிக் பண்ணிட்டு ரிமூவ் பேராகிராஃப் கொடுத்தீங்கன்னாக்கும் ஒரு பர்டிகுலர் போர்ஷன் வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் விட்ஜெட்ஸை பொறுத்தவரை ஆர்கைவ் கொடுத்தீங்கன்னாக்கும் ஸோ அந்த பர்டிகுலர் மந்த்தில் என்னென்ன போஸ்ட்லாம் போட்டிங்களோ அது ஃபுல்லாக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் ஒரே ஒரு போஸ்ட் மட்டும் தான் போட்டிருக்கேன். அதனால் எனக்கு அந்த ஒரு போஸ்ட் மட்டும் தான் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் காலண்டர் வேணும்னாலும் நீங்கள் காலண்டர் செலக்ட் பண்ணி இந்த இடத்துல ஒரு காலண்டர் வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி இந்த பர்டிகுலர் வேர்ட்பிரஸ் போஸ்ட்டில் வந்து உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்லாம் வேணுமோ அதெல்லாம் லெஃப்ட்டில் இருக்கக்கூடிய இந்த மெனுவை கிளிக் பண்ணி இதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கும் போஸ்ட் அண்ட் பிளாக்ன்ற 2 செக்ஷன் இருக்குது. போஸ்ட்டை பொறுத்தவரை டிஃபால்ட்டாக உங்களோட போஸ்ட் வந்து விசிபிலிட்டி வந்து பப்ளிக் கொடுத்துருக்கீங்க. ரைட்டுங்களா? பப்ளிக்னா இதை யார் வேணாலும் எடுத்து எப்போ வேணாலும் அக்சஸ் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் இந்த பப்ளிக் வந்து நீங்கள் ப்ரைவேட்டாக சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்லி யாருக்கெல்லாம் இந்த பர்டிகுலர் யூஆரில் வந்து நீங்கள் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் இந்த பர்டிகுலர் போஸ்ட்டை பார்க்க முடியும். இது வந்து பப்ளிக்காக எல்லாருமே இதை அக்சஸ் பண்ணி பார்க்க முடியாது. பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் செட் பண்ணீங்களோ அந்த பாஸ்வேர்டு அவங்க என்டர் பண்ண மட்டும் தான் வியூ பண்ண முடியும். செக் பண்ணி பார்க்கலாம். நான் ஜஸ்ட் இதை ப்ரைவேட் கொடுக்குறேன். ப்ரைவேட் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டு இந்த பர்டிகுலர் போஸ்ட்டை வந்து இங்கே நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன் இந்த பர்டிகுலர் போஸ்ட்டை இதை காப்பி பண்ணி நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இது வியூ ஆகுதான்னு பார்க்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த பர்டிகுலர் போஸ்ட் வந்து எனக்கு வியூ ஆகலை. ஏன்னா நான் அதை ப்ரைவேட்டாக செட் பண்ணிக்கிறேன். ஐடியா நெக்ஸ்ட் இந்த ப்ரைவேட்லேருந்து நான் பப்ளிக்காக சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த பர்டிகுலர் போஸ்ட் வந்து எனக்கு வியூ ஆக ஆரம்பிக்கும். ஜஸ்ட் பப்ளிக் கொடுத்துட்டு அப்டேட் கொடுக்குறேன். அப்டேட் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு இன்கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் யூஆரில் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த பர்டிகுலர் போஸ்ட் வந்து எனக்கு வியூ ஆக ஆரம்பிக்கும். இல்லைங்களா? நெக்ஸ்ட்டு பப்ளிஷ் வந்து எந்த டேட்டில் பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்றது இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் இந்த பர்டிகுலர் போஸ்ட்டை வந்து நீங்கள் டாப் ஆஃப் தி கண்டென்ட்டாக ஷோ பண்ண விரும்புறீங்க அப்படின்னா இதை நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம்.
இது வந்து நீங்கள் மல்டிபிள் போஸ்ட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மல்டிபிள் போஸ்ட்டில் எந்த பர்டிகுலர் போஸ்ட்டை வந்து டாப் ஆஃப் தி போஸ்ட்டாக செட் பண்ண விரும்புறீங்களோ அப்போ வந்து இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் ஆத்தரை பொறுத்தவரை இந்த பர்டிகுலர் போஸ்ட்டை யார் எழுதினாங்களோ அந்த பர்டிகுலர் ஆத்தரோட நேம் வந்து இங்கே செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நான் என்னோட ஆத்தர் நேம் வந்து அட்மின் கொடுத்ததுனால டிஃபால்ட் அட்மினில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ரிவிஷன். இந்த ரிவிஷனை பொறுத்தவரை சப்போஸ் நீங்கள் இதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரிவிஷனை கிளிக் பண்ணிங்களாக்கும் எந்த பர்டிகுலர் டைம் டியூரேஷன் வரைக்கும் நீங்கள் டைப் பண்ணது வந்து உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் இப்போ ஏதோ நான் இதில் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், அப்போது எனக்கு இந்த பர்டிகுலர் போஸ்ட்டை வந்து அக்சஸ் பண்ண முடியும்னா அதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் நான் என்னென்னலாம் டைப் பண்ணணும் அதை நான் வந்து ரீஸ்டோர் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் கேட்டகரியை பொறுத்தவரை இந்த பர்டிகுலர் போஸ்ட் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற கேட்டகரி கீழே தான் வந்து சேவ் ஆகும். ஒருவேளை இந்த பர்டிகுலர் போஸ்ட்டை வந்து நீங்கள் வேறு ஒரு கேட்டகரி கீழே சேவ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஆட் நியூ கேட்டகரி போங்க. இந்த பர்டிகுலர் போஸ்ட் என்ன கேட்டகரி கீழே மேட்ச் ஆகுதோ அந்த பர்டிகுலர் கேட்டகரியை நீங்கள் டைப் பண்ண வேண்டியது இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு ஒரு கேட்டகரியை டைப் பண்ணுறேன். அதை டைப் பண்ணி முடிச்சுட்டு ஆட் நியூ கேட்டகரின்னு கொடுத்தனாக்கும் அந்த பர்டிகுலர் கேட்டகரி வந்து எனக்கு டிஸ்பிளே ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை வந்து அன்செக் பண்ணிட்டு இந்த பர்டிகுலர் கேட்டகரியில் இதை நான் டிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்டேட் கொடுத்தனாக்கும் அந்த பர்டிகுலர் கேட்டகரி வந்து எனக்கு டிஸ்பிளே ஆரம்பிக்கும். அதை எப்படி செக் பண்ணலாம்னா ஜஸ்ட்டு இந்த பர்டிகுலர் போஸ்ட்டை ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் போஸ்ட்டோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் கேட்டகரி வந்து டிஸ்பிளே ஆகும் ரைட்டுங்களா. ஸோ இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு ஷோ ஆகுது. ஸோ இந்த பர்டிகுலர் கேட்டகரிக்கில் தான் இந்த போஸ்ட் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட்டு டேக்கை பொறுத்தவரை இந்த பர்டிகுலர் போஸ்ட்டில் வந்து நீங்கள் என்னென்ன கீவேர்டில் யூஸ் பண்ணீங்களோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் போஸ்ட் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி பேசியிருக்க அப்படின்னா நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லி டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் என்டர் கே ப்ரெஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் SEO பற்றி பேசப்பட்டிருக்க அப்படின்னா SEOன்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்துட்டு அப்டேட் கொடுத்தனாக்கும் எனக்கு அந்த டேக்லாம் வந்து எனக்கு கீழே ஷோ ஆக ஆரம்பிக்கும் ரைட்டுங்களா. ஜஸ்ட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இந்த பர்டிகுலர் போஸ்ட்டோட எண்டிங் செக்ஷன் வந்து அப்படின்னா இது வந்து கேட்டகரி, நெக்ஸ்ட் இதெல்லாம் டேக் ரைட்டுங்களா. ஸோ இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக என்னென்ன போஸ்ட்லாம் நான் எழுதிருக்கணும் அந்த போஸ்ட்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிளிக் பண்ணுறப்போ எனக்கு அந்த டேக் கீழே டிஸ்பிளே ஆக ஆரம்பிக்கும் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் ஃபீச்சர்ட் இமேஜ்ன்றது இந்த பர்டிகுலர் போஸ்ட்டை வந்து நீங்கள் வியூ பண்ணி பார்க்குறப்போ பிளாக்ன்ற செக்ஷன் கீழே நீங்கள் பார்க்குறப்போ டைட்டில் கீழே கண்டென்ட் அந்த கண்டென்ட்டில் யூஸ் பண்ணப்பட்ட இமேஜ் தான் இங்கே டிஸ்பிளே ஆகும். எனக்கு வந்து இந்த டைட்டில் கீழே வந்து அந்த இமேஜோட எனக்கு டிஸ்பிளே ஆகும்னு நினச்சேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல ஃபீச்சர்ட் இமேஜ் நான் கொடுத்துக்குவேன். ஸோ ஃபீச்சர்ட் இமேஜை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு செட் ஃபீச்சர்ட் இமேஜ் கொடுத்துட்டு செலக்ட் ஃபைல்ஸ் கொடுத்துட்டு இங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பர்டிகுலர் இமேஜ் வந்து நான் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்று இமேஜ் இன்சர்ட் பண்ணணும். அதர்வைஸ் மீடியா லைப்ரரியில் போய்ட்டு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு இமேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். மீடியா லைப்ரரியில் போய்ட்டு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு இமேஜை நான் செலக்ட் பண்ணி ஃபீச்சர் இமேஜை செட் பண்ணுறேன். செட் பண்ணாகும் இந்த பர்டிகுலர் இமேஜ் வந்து எனக்கு ஃபீச்சர் இமேஜை செட் ஆகும். இதை அப்டேட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பிளாக்ன்ற செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னாக்கும் இந்த இமேஜ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு டைட்டில் கீழே பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் இமேஜ், அது கீழே தான் என்னோட கண்டென்ட்டே வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது ரைட்டுங்களா. நெக்ஸ்ட்டு எக்ஸப்ட்னா என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் உங்களோட பிளாகில் பார்த்தீங்கன்னாக்கும் இந்த பர்டிகுலர் போஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே ஆகிறப்போ டைட்டில் இந்த இமேஜ் அது கீழே பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு 2 to 3 லைன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு கண்டென்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நீங்கள் என்ன கண்டென்ட் ஃபஸ்ட்டு பேராகிராஃப் என்ன கொடுக்குறீங்களோ இதுதாங்க டிஸ்பிளே ஆகும். இந்த கண்டென்ட்டை தவிர எனக்கு வேறு ஏதாவது கண்டென்ட் வந்து டிஃபால்ட்டாக ஷோ ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் கண்டென்ட் வந்து நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னோட வேறு ஒரு வெப்சைட்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து காட்டுறேன். ஸோ டிஜிட்டல் விஷ்ணு .in சொல்லி டைப் பண்ணுறேன். இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னாக்கும் பிளாக்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த பிளாக்ன்ற செக்ஷன் கீழே பார்த்தீங்கன்னாக்கும் எனக்கு அந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டும் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த பர்டிகுலர் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கும் டைட்டில் கீழே பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு 2 லைன்ஸ் வந்து டெக்ஸ்ட் இருக்கும். அதேமாதிரி இந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கும் டைட்டில் கீழே வந்து ஒரு 2 லைன்ஸ் காட்டப்பட்டு பார்த்தீங்களா. இதுக்கு பேர் தான் எக்ஸப்ட்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல உங்கள் கண்டென்ட் இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் இருக்கக்கூடிய லைனே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டிஸ்பிளே ஆகும். அது எனக்கு தேவையில்லை. நானே இதுக்கு வேறு ஒரு டெக்ஸ்ட் நான் செட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த இடத்துல ஒரு கண்டென்ட் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்களாக்கும் ஆட்டோமேட்டிக்காக இந்த பர்டிகுலர் கண்டென்ட் தான் அந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகும் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட்டு டிஸ்கஷனை பொறுத்தளவில் இந்த இடத்துல டிஃபால்ட்டாக அலோ கமெண்ட்ஸ் இருக்குது. அப்போது இந்த பர்டிகுலர் போஸ்ட்டை வந்து யாரெல்லாம் படித்து பார்க்குறாங்களோ அவங்க வந்து கீழே வந்து இந்த கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை இது யாரும் கமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் அலோ கமெண்ட்ஸை நீங்கள் எடுத்து விட்டுட்டு ஜஸ்ட் அப்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த கமெண்ட் செக்ஷனை வந்து அவங்களுக்கு ஷோ ஆகாது. ஸோ அப்டேட் பண்ணிட்டு நான் ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்குறப்ப நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தனாக்கும் இந்த கண்டென்ட்டோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கும் எனக்கு கமெண்ட் செக்ஷனை வந்து டிஸ்பிளே ஆகாது ரைட்டுங்களா. ஸோ நெக்ஸ்ட் இந்த அலோ கமெண்ட்ஸ் நான் வந்து எனேபிள் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அலோ பிங் பேக் அப்படின்னா டிஃபால்ட்டாக நீங்கள் அடுத்த போஸ்ட் போடுறப்ப உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கும் இந்த ப்ரீவியஸ் போஸ்ட்லேருந்து ஒரு கமெண்ட் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து டிஸ்பிளே ஆகும். அதெல்லாம் உங்களுக்கு காட்டக்கூடாதுன்னு நினச்சிங்களாக்கும் இதை வந்து நீங்கள் அன்செக் பண்ணலாம். இது எங்கே உங்களுக்கு ஷோ ஆகும்னா ஜஸ்ட்டு உங்களோட WordPress டேஷ்போர்டில் போனீங்களாக்கும் இதில் கமெண்ட்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும். இந்த கமெண்ட் செக்ஷனில் டிஃபால்ட்டாக நீங்கள் ஒவ்வொரு போஸ்ட் அப்டேட் பண்ண அந்த பர்டிகுலர் லிங்க்லேருந்தே உங்களுக்கு ஒரு கமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆக ஆரம்பிக்கும். அதெல்லாம் உங்களுக்கு காட்டக்கூடாதுன்னு நினச்சிங்களாக்கும் ஜஸ்ட் இந்த இடத்துல அலோ பிங் பேக்ன்றதை அன்செக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்டேட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கும் பெர்மாலிங்கை பொறுத்தவரை இந்த பர்டிகுலர் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கும் உங்களோட டொமைன் நேம் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். இந்த டொமைன் நேமுக்கு அப்புறம்
என்ன பர்டிகுலர் டெக்ஸ்ட் வரணுன்றதை உங்களோட பெர்மாலிங்கில் போய் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது வந்து SEO பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் 2022 கொடுத்துருக்கேன். ஸோ இதே சேம் டைட்டில் தான் எனக்கு பெர்மாலிங்கில் வேணும் அப்படின்னா நான் அதை செட் பண்ணிக்கிறேன். அல்லது ஒன்லி எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் மட்டும் தான் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸுக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த பர்டிகுலர் இயரை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், டெலிட் பண்ணிட்டு அப்டேட் கொடுத்தனாக்கும் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த பர்டிகுலர் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கும் இயர் இல்லாமல் எனக்கு டிஸ்பிளே ஆகும். அதை எப்படி செக் பண்ணலாம், ஜஸ்ட் நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிங்களாக்கும் உங்களோட போஸ்ட்டோட பெர்மாலிங்க் வந்து அந்த இடத்துல சேஞ்ச் ஆகிருக்கும். ரைட்டிங்களா, ஃபஸ்ட்டு முதல் இயரோட இருந்துச்சு, இப்போ இயர் இல்லாமல் இருக்கு. ரைட்டிங்களா, ஸோ இதுதான் வந்து வேர்ட்பிரஸ் வெப்சைட்டில் ஒரு போஸ்ட் நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டில் என்னென்ன செட்டிங்ஸ்லாம் பண்ணி அந்த போஸ்ட்டை வந்து ப்ராப்பராக நீங்கள் போஸ்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு சாம்பிள் இன்ஃபர்மேஷன். ஸோ உங்களுக்கு இன்னும் இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட போஸ்ட் வந்து இன்னும் நீங்கள் என்ன பண்ணலாம், என்ஹான்ஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நான் மேஜரான இருக்கக்கூடிய ஒரு சில ஆப்ஷன்ஸ் தான் சொல்லியிருக்கேன். இதில் எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை ஒன் பை ஒன்னாக நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு நார்மலாக ஒரு வெப்சைட்டில் ஒரு போஸ்ட் போகிறவங்களுக்கு அது தேவையில்லை. ஒருவேளை நீங்கள் அதை என்ஹான்ஸ் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா, ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோ பொறுத்தவரை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேர்ட்பிரஸில் இருக்கக்கூடிய அனதர் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களை நான் மீட் பண்ணுறேன். Until that, signing off, Digital Vishnu.